நில்லுங்கள். தாங்கள் இங்கிருந்து தனித்தனியாக சென்றீர்கள். இப்பொழுது ஒன்றாக திரும்பி வந்துள்ளீர்கள். இதுபோல் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்னவோ. தங்கள் இருவரிடமிருந்து நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். வனதுர்கை முதல் ஆசுரி துர்கை வரை என் தாயின் அனைத்து வடிவங்களையும் கண்டேன். ஒவ்வொரு கதையும் எனக்கு ஒவ்வொரு படிப்பினை உணர்த்தியது தாயே. அர்த்தநாரீஸ்வரரின் வடிவம் கண்டேன். சிவனும் சக்தியும் எப்படி ஒன்றாக இணைந்தது என்பதை கண்டேன். இந்த காலம் என் வாழ்வின் மிகச்சிறந்த காலங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் என் தாயின் மூலமாக நான் யார் என்பதை உணர கற்றுக்கொண்டேன். இனி வருவது நவதுர்க்கையின் மிகப்பெரிய வடிவம் கார்த்திகேயா. 9வது வடிவம் ஆசுரி துர்க்கை. ஓம் ஆசுரி துர்க்கையே நமஹ. என்னுடன் சேர்ந்து பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிர்களும் இந்த நிமிடங்களை நினைவில் வைத்திருப்பார்கள். இந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம். ஏனெனில் நான் கார்த்திகேயன் என் தாய் தந்தையரிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். ஒரு புதல்வனின் இச்சையை ஒரு தாய் நிறைவேற்றாமல் இருப்பாளா? இன்று முதல் ஆண்டின் இம்மாதம் உன் பெயரால் அழைக்கப்படும். கார்த்திகை மாதம் என்றே அழைக்கப்படும். இந்த மாதமானது எனக்கு மிகவும் பிரியமான மாதமாகும். ஏனெனில் இம்மாதத்தில் என் சக்தியன் நவதுர்க்கையின் 9 வடிவங்களையும் 9 தினங்கள் பூஜை செய்வர். அதன் மூலம் இப்பிரபஞ்சத்தினர் அனைவரும் பெண்ணின் சக்தியை என்றும் நினைவில் கொள்வர். எனக்கும் இது மிகவும் பிரியமான மாதமாகும். ஏனெனில் இது எனது பக்தைக்கு பிரியமான மாதம். நானும் எனது அவதாரங்களினால் இந்த மாதத்தின் புனிதத்தை காக்க அனைத்து வழிகளிலும் முயற்சிப்பேன். இது மகிழ்ச்சிக்கான மாதமாகும். நன்மையின் வளர்ச்சிக்கான மாதமாகும். ஒளி பரவும் மாதமாகும். சக்தியின் முழுமையான அருள் பெற்ற இந்த மாதமானது துஷ்டர்களுக்கு அழிவை தந்து தர்மத்தை நிலைநாட்டும் மாதமாக இருக்கும். மகாதேவர் வாழ்க! அன்னை பார்வதி தேவி வாழ்க! அர்த்தநாரீஸ்வரர் வாழ்க!
மகாதேவரும் தாயாரும் ஒன்றாக வந்துள்ளார்கள். இதற்காகவே நாம் விருந்து தயார் செய்ய வேண்டும். தாயாரின் கையால் சுவையான உணவை உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. நிச்சயமாக இன்று விருந்து உண்டு. எனது புதல்வன் நந்தி தன் தாயாரின் கைவண்ணத்தில் உண்டான விருந்தை வயிறார உண்பான். வருடங்களுக்கு பிறகு மனதில் ஒரு அமைதி நிகழ்கிறது. மகிழ்ச்சி குடிகொண்டுள்ளது. கைலாயத்தில் இன்று விருந்தும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ஏனெனில் வெற்றி இல்லாத இடத்தில் விருந்தும் ருசிக்காது, விழாவில் மகிழ்ச்சியும் உண்டாகாது. உனக்கு ஏன் இந்த மகிழ்ச்சி இந்திரா? ஏனெனில் சும்பனும் நிசும்பனும் அழிந்ததோடு அசுரர்களின் ஆட்டமும் அடங்கிவிட்டது நாராயணா. இனி எந்த கவலையும் இல்லை. துன்பம் நிகழுமோ என்ற அச்சமும் தேவையில்லை. அச்சம் நீங்கிவிட்டாலே மகிழ்ச்சி பெருகிவிடும் நாராயணா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. விருந்து தயாராகிவிட்டது. அனைவரும் வாருங்கள். முருகா, உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீ இத்தகவலை கூற வரவில்லை. எதையோ கேட்க விரும்புகிறாய் என்று எண்ணுகிறேன். ஆம் தந்தையே, தாங்கள் அப்பொழுது கூறும் பொழுது சக்தியை பாதுகாப்பது பற்றி கூறினீர்களே, என்னால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அது பெண்ணின் சக்தியா அல்லது ஆணின் சக்தியா? நிச்சயமாக அது பெண்ணின் சக்திதான். அதை பாதுகாப்பதுதான் ஆண். ஒரு ஆணுக்கு பெண்ணிடமிருந்து பாதுகாப்பு எங்கே தேவைப்படுகிறது? இல்லை, நான் கூற வந்தது அதுவல்ல. மகாகாளி மற்றும் நவதுர்க்கைகளின் கதை வேறு. அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் இறைவிகள். ஆனால் தேவி, சாதாரண பெண்களை ஆண்கள் தானே காப்பாற்றியாக வேண்டும். ஒரு சாதாரண பெண் ஆணை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியம். உணவருந்துவதற்கு முன்பாக நாம் அனைவரும் உரையாட வேண்டியுள்ளது. சக்திக்கு எப்பிரிவினையும் இல்லை. ஆண் பாலும் இல்லை, பெண் பாலும் இல்லை. ஏனெனில் சக்தி பிறப்பளிக்கிறது, பாதுகாப்பளிக்கிறது. காலம் வரும் பொழுது அழிவையும் அது தருகின்றது. மகாதேவரின் மனதில் என்ன உள்ளது நாராயணா? விருந்தை விட்டுவிட்டு உரையாட வந்துவிட்டார். மகாதேவரின் மனதில் இருப்பதை மகாகாளியை தவிர எவரால் புரிந்து கொள்ள முடியும் இந்திரா? மகாதேவர் எப்பொழுதுதான் விருந்துக்கு வருவார்? எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. நான் தாயை நினைத்துதான் கவலை கொள்கிறேன். காலையிலிருந்து அவர் எதுவும் உண்ணவில்லை. உணவு நீரின்றி அவர் தன்னை தானே வருத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் தந்தை இப்படி நடந்து கொள்வதற்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். எண்ணுவது என்ன இந்திரா? சக்தி பெண்பாலாக இல்லாவிட்டால் நாம் ஏன் அதை சக்தி என்று அழைக்கின்றோம்? பெண்ணின் பெயரால் ஏன் அழைக்கின்றோம்? தாங்கள் அனைவரின் கேள்விக்கும் விடை அளிப்பவர் தேவா. தங்களுக்கு நான் என்ன விடை அளிப்பேன்?
தங்களுக்கு ஏதேனும் பெண் குரல் கேட்டதா மகாதேவா? எனக்கு எக்குரலும் கேட்கவில்லையே. உனக்கு கேட்பதாக இருந்தால் அது உனக்கான அழைப்பாகவே இருக்க வேண்டும். தாயார் கூறியது சரிதான் மகாதேவா. ஏதோ ஒரு பெண்ணின் அபய குரல் இது. அவர் இறந்து வெகு நேரம் ஆகிவிட்டது போலிருக்கிறது. ஆனாலும் இதுவரை ஏன் இறுதி சடங்கை செய்யவில்லை? தாங்கள் என்னை விட்டு சென்று விட்டீர்கள். ஆனால் நான் தங்களை விட்டு செல்ல மாட்டேன். மகாதேவரும் மகாதேவியும் என்னுடைய வேண்டுதலை கேட்கும் வரை நான் செல்ல மாட்டேன். தாங்கள் மீண்டும் வந்தாக வேண்டும். தாயே மகாதேவி, தாங்கள் ஒரு பெண்ணாக இருந்தும் கூட நீங்கள் ஏன் என் துன்பத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? தாங்கள் என் கணவரை மீண்டும் உயிர்ப்பித்து தந்தே ஆக வேண்டும். நில்லுங்கள் தாயே. தாங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீர்கள்? பிறப்பும் இறப்பும் அவரவர் விதிப்படியே நடப்பதாகும். அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் என் பக்தை என்னை அழைக்கிறாள் தேவேந்திரா. விதியை யாராலும் மாற்ற இயலாது தாயே. ஒவ்வொரு மனிதனும் இதுபோல் மரணத்தால் பாதிக்கப்பட்டு தங்களை அழைப்பார்கள். தாங்கள் அனைவருக்கும் உயிர்தானம் அளிப்பீர்களா? உயிரும் கர்ம பலன்தான் தேவேந்திரா. அது இந்த பெண்ணின் கர்மத்தை பொறுத்து அமையும். தாங்கள் இன்று ஒன்றை கூறினீர்களே, ஒரு பெண்ணானவள் இறைவியாக இல்லாமல் போனால் ஆணை காப்பாற்ற இயலாது என்றீர்களே. இதிலிருந்தே அதற்கான விடை கிடைக்கும். தாயே, இவர் மரணமடைந்து விட்டார். இவருக்கு இறுதி சடங்கை செய்தாக வேண்டும். இவருக்கு இப்போது இறுதி சடங்கு செய்வது முக்கியமல்ல. இவர் எனக்கு அளித்த வாக்குதான் எனக்கு முக்கியம். நாங்கள் ஒருவருக்கொருவர் வாக்களித்திருந்தோம், நாங்கள் எப்போதும் ஒன்றாக இருப்போம் என்று. நான் இவரை விட்டு செல்ல மாட்டேன். யமதர்மராஜன் என் கணவரை என்னிடம் இருந்து எடுத்து செல்லக்கூடாது. ஒருவேளை யமதர்மராஜன் என் கணவரை எடுத்து செல்ல முயன்றால் அப்போது இவருடன் என்னையும் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும். ஒருவருக்கு பிறப்பும் இறப்பும் விதியால் மட்டுமே நிகழ்கிறது. அதுதான் விதி என்றால் அந்த விதி எங்கள் இருவரையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இறப்பதுதான் இவருடைய விதி என்றால் நானும் இறந்து போவேன். நான் ஒரு பருக்கை உணவு கூட உண்ண மாட்டேன். ஒரு சொட்டு நீர் கூட நான் அருந்த மாட்டேன். நீ மனித குலத்தைச் சேர்ந்தவள், இறைவி அல்ல. உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். மனிதர்களைப் போல நீ உரையாடு. உனது கணவனின் கூற்றுப்படி நடப்பதுதான் உன்னுடைய வேலை. அவனுடைய உயிரை காப்பது அல்ல. யார் அவ்வாறு கூறியது? ஒரு பெண் கணவரை காப்பாற்றக்கூடாதா? ஒரு பெண்ணின் எண்ணம், தர்மம், ஆசை
மூன்றும் நன்மையாக இருந்தால் அது இறைவியானாலும் மனுஷியானாலும் அவர் எவரை வேண்டுமானாலும் காப்பாற்றலாம். அதை இன்று தாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். உன்னுடைய பெயர் என்ன? கர்வா. நான் கூறுவதை கேள். எனக்கு நம்பிக்கை உள்ளது. நிச்சயமாக நீ நினைத்தால் மரணித்த உனது கணவரை உயிர்த்தெழ செய்ய முடியும். ஆனால் எப்படி தாயே? நான் மனித பிறவி, தேவி அல்ல. நான் யமதர்மராஜனுடன் எப்படி போராடுவேன்? என்னால் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும். முயற்சியை விட பெரிய வேண்டுதல் வேறேதும் இல்லை. மனிதர்களின் கர்மமே பெரிது, ஜனனம் அல்ல. சிலர் தேவர்களாக பிறந்தும் அவர்கள் மதியிழந்து விடுவர். சிலர் மனித பிறவியாக இருப்பினும் மகானாக திகழ்வர். உடல் மண்ணிலிருந்து உருவானதுதான். அதில் ஆத்மா நீரை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ ஒரு மண்பானை எடுத்து வா, அருகம்புல்லையும் எடுத்து வா. உன் கணவர் மீண்டு வருவார், எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் எவ்வாறு நான் இவரை விட்டு செல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் இல்லாத தருணத்தில் யமதர்மராஜன் இவருடைய உயிரை எடுத்து விட்டால்? நீதான் கூறினாயே மகாதேவர் பார்வதியின் மீது நம்பிக்கை உள்ளதென்று. அப்படியென்றால் நம்பிக்கை வை. அவர்கள் சூரிய அஸ்தமனம் வரை உனது கணவரின் உடலையும் உயிரையும் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அப்பெண்ணுடன் இப்பொழுது மகாகாளியை துணை நிற்கிறார். அவளை யார் வெல்ல இயலும்? நான் இப்பொழுதும் கூறுகிறேன் தாயே, தங்களது சக்தி இல்லாமல் அப்பெண்ணால் அவனது கணவனை காப்பாற்ற இயலாது. என்னை நம்புங்கள் தேவேந்திரா, பார்வதி எந்த சக்தியையும் பயன்படுத்த மாட்டாள். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த பெண் நிச்சயம் இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவாள். சிந்தையிலிருந்து சந்தேகமும் சந்தேகத்திலிருந்து சிந்தனையும் பிறக்கின்றன. நான் தங்களை சந்தேகப்படவும் விடப்போவதில்லை, சிந்திக்கவும் விடப்போவதில்லை. பார்வதி தன் பக்தியை காப்பாற்றப் போகிறாள். தாங்கள் தங்கள் கடமையை ஆற்றலாமே. இப்பெண்ணின் கணவரை உயிரோடு விடுவது முறையாகும் என்றால் உயிர் பிழைக்கச் செய்யுங்கள், அதற்கு மேல் தம் விருப்பம். என்ன செய்வது? இந்த வேளையில் பானை எங்கிருந்து கிடைக்கும்? அருள் புரியுங்கள் மகாதேவா, அருள் புரியுங்கள். வீணாக காலத்தை விரயம் செய்கிறார்கள். அங்கு விழாவை விட்டுவிட்டு இங்கு சவத்தை காக்க அமர்ந்திருக்கிறார்கள். விரைவிலேயே சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது. இங்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை வனமே உள்ளது. இங்கு குயவன் எங்கிருந்து கிடைப்பான்? எப்படி மண்பானை கிடைக்கும்? குயவன் என்பவன் யார் தேவேந்திரா? அவன் ஒன்றுமில்லா மண்ணை உருவங்களாக மாற்றுபவன். பிறகு அதில் தூய்மையான நீரை ஊற்றி அதற்கு ஜீவனும் அளிப்பவனாவான். உழைப்பின் சக்தியினால் மண்ணை குழைக்கிறான். மேலும் அவனது பக்தியினால் மண் பாண்டங்களை உருவாக்குகிறான். திறமையினால் கலை வடிவமாக்குகிறான். அவனே குயவனாவான். பெண்ணின் பதிபக்தி, அவளின் ஆத்ம சக்தி, அதனுடன் தெய்வ பக்தி, இம்மூன்றும் ஒன்றிணைந்தால் நடக்காத காரியம் கூட நடக்கும். எந்த சந்தேகமும் இல்லாமல்
பவித்திரமான மனதுடன் எதை கேட்டாலும் நிச்சயம் அது நடக்கும். எனக்கு ஒரு மண்பாண்டம் வேண்டும். தர வேண்டியதை தந்தால் கிடைக்கும். தர வேண்டியது முத்திரை என்றால் அது என்னிடம் இப்போது இல்லை. ஆனால் தாங்கள் எப்போதும் தீர்க்க சுமங்கலியோடு இருக்க என்னால் ஆசீர்வதிக்க முடியும். நீ தந்ததற்கு பதிலான மண்பாண்டம் இருந்தால் நீயே அதை எடுத்து செல். தங்களுக்கும் உரிமை உண்டு தேவேந்திரா. தங்களால் இயன்றதை செய்யலாம். தங்களின் சக்தியை பிரயோகியுங்கள். இப்போது நான் என்ன செய்வேன்? இறைவன் கூட எனக்கு இப்போது ஆதரவாக இல்லையே. இறைவியிடம் உதவி கேட்டு வந்துள்ளாயா அல்லது முறையிட வந்திருக்கிறாயா? உன் தலைவனை காக்க வேண்டும் என்றால் தலைவிதியுடன் போராடு. பானை மண்ணால் தானே செய்யப்படுகிறது, அதை நீயே செய்து கொள். பானை செய்வதற்கு தண்ணீர் வேண்டுமே. வனம் என்றால் நீர் இருப்பது இயல்பு. தண்ணீரை வற்றிவிட்டது. ஆனால் நீர் இல்லாமல் நான் எவ்வாறு பானை செய்வேன்? எவ்வாறு நான் பானை எடுத்து செல்வேன்? உனது கண்ணீரை சிந்தி நீ நீரை வீணடிக்கிறாய். எனவேதான் உலகத்தினர் அனைவரும் உரைப்பார்கள், பெண்ணின் கண்ணீர் அவளது பலவீனம் என்பார்கள். இன்று நீ அதை மாற்றிக் காட்டு. பெண்ணின் கண்ணீரை பலமாக மாற்றிக் காட்டு.
தாங்கள் பார்வதி தாயின் வடிவாக வந்துள்ளீர்கள். தயவு செய்து ஒன்றை மட்டும் கூறுங்கள். அருகம்புல் எங்கே கிடைக்கும்? அருகம்புல் என்பது அருகில் துருவாஞ்சலில் கிடைக்கும். அங்குதான் சூரியன் அஸ்தமனமாகும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், ஒவ்வொரு அஸ்தமனத்திலும் ஆசைகள் உதயமாகின்றன, எண்ணங்கள் கற்பனையாகின்றன, கற்பனைகள் செயலாகிறது. தங்கள் இருவரையும் அந்த பார்வதி தேவி ஆசீர்வதிக்கட்டும். மிக்க நன்றி. பானைக்கான கூலியை நான் வாங்கிவிட்டேனே, தங்கள் பங்கிற்கான கூலியை தாங்கள் வாங்கவில்லையே. தேவையானவற்றை சக்தி பெற்றுவிட்ட பிறகு சிவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? பானையை கொண்டு வந்தாயா? ஆம் தேவி, பானையும் உள்ளது, நீரும் உள்ளது. ஆனால் அருகம்புல்லை எடுத்து வரவில்லை. ஒருவர் இருந்தார். அந்த மகாதேவர் போல் எனக்கு நல்வழி காட்டினார். அவர்தான் கூறினார், துருவாஞ்சலில் சூரியன் அஸ்தமிக்குமாம், நமது ஆசையும் உதயமாகுமாம், நமது எண்ணத்திற்கு மிகவும் சக்தி உள்ளதாம், கற்பனை செயலாகுமாம். எதுவும் இல்லாத இடத்தில் அருகம்புல்லை வைப்பார்களாம். நானும் இதையே அருகம்புல்லாக கருதப் போகிறேன். எனது கணவன் மீதான அன்பு உண்மையாக இருந்தால், மகாதேவர் மகாதேவி மீது ஆணை, எனது பக்தி உண்மையாக இருந்தால், நான் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நேர்மையாக இருந்தால், என் கையில் இருக்கும் இந்த காய்ந்த புல் இது அருகம்புல்லாக மாறிவிட வேண்டும். உனது தூய்மையான எண்ணத்தினால் உனது கணவர் நிச்சயம் உயிர் பிழைப்பார். ஆனால் ஒரு திருமணமான பெண் ஒப்பனையுடன் வேண்டிக் கொண்டால் வேண்டுதலின் சக்தி மேலும் அதிகரிக்கும். வா என்னுடன். இப்பொழுது உன் கற்பனையில் இந்த நீரை உயிராக நினைத்து உன் கணவரின் மீது ஊற்று. அந்த மகாதேவரின் அருளால் தாங்கள் மீண்டு வந்துள்ளீர்கள். இல்லை கர்வா,
மகாதேவர் மட்டுமல்ல, என்னை யமதர்மன் எங்கேயோ அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். ஆனால் அதன் பிறகோ யமதர்மனின் வழியில் மகாதேவனின் நிழல் நின்றது. அந்த நிழல் என் உயிரை கெட்டது. பிறகு அந்த நிழலானது நீயாக மாறி மறைந்து விட்டது. அதுதான் பெண்ணின் சக்தி கார்வா. சில ஆண்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆண் தான் பெண்ணை காப்பாற்ற முடியுமாம். ஆனால் இன்று கர்வாவின் நம்பிக்கை, காதல் மற்றும் முயற்சி ஒன்றை தெளிவுபடுத்திவிட்டது. உண்மையில் பெண்ணானவள்தான் ஆணின் உயிர் சக்தி என்று. ஒரு பெண் நினைத்தால் யமதர்மனை கூட கட்டுப்படுத்திவிடலாம். அப்பெண்ணின் எண்மை தூய்மையானதாக இருந்தால் கடவுள் கூட அவளுக்கு உதவி புரிந்தே ஆக வேண்டும். இனிமேல் கூற விழைவதென்ன தேவேந்திரா? எனது எண்ணம் தவறானது என்று நான் உணர்ந்து கொண்டேன் மகாதேவா. இன்று கார்த்திகை மாதம் சதுர்த்தி நாள். இன்று கர்வா யமனிடமிருந்து தன் கணவரை மீட்டு வந்திருக்கிறாள். எதிர்காலத்தில் இன்றைய நாள் கர்வாவின் பெயரால் அழைக்கப்படும். காருடையான் நோன்பு என்று அழைக்கப்படும். இந்த நாள் மக்களுக்கு ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும். ஒரு பெண்ணின் சக்தி என்னவென்பதை கூறும். ஒரு பெண்ணின் கண்ணீர் அவளது பலவீனம் அல்ல, மாறாக அது அவளது பலமாகும். பெண்ணின் அபார சக்திக்கு முன்பாக கைலாயம் கூட கடுகளவுதான். தந்தையே, தாய் இதுவரை எதுவும் உண்ணவும் இல்லை, அருந்தவும் இல்லை. இம்முடிவை தாயாரே எடுத்திருப்பார் என்று எண்ணுகிறேன். நீரருந்தா விரதத்தின் சக்தியை பெறுவதற்காக. ஆனால் பசியோடு இருப்பதால் எப்படி சக்தி கிடைக்கும்? உணவினால் உடல் பலம் மட்டும்தான் கிடைக்கும் குமரா. ஆனால் சக்தியானது எண்ணத்தினால் உருவாகக்கூடியது. எவ்வாறு எண்ணத்தினால் கார்வாவிற்கு சக்தி கிடைத்து தன் கணவனை அவள் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டதை போன்றது. அன்னம் உணவாகும், ஆனால் நீரோ அதற்கு உயிராகும். அதனால்தான் நீர் அருந்தாமல் ஏதேனும் ஒன்றை நாம் வேண்டிக் கொண்டால் ஆன்ம பலம் என்பது அதிகரிக்கும். வேறெங்குமிருந்தும் உணவு கிடைக்க இயலாமல் போனதால் ஒருவரின் உள்ளத்தின் சக்தி என்பது பெருகிவிடும். தேவேந்திரனுக்கு பெண்ணின் சக்தியை உணர்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் உனதன்னை நீரருந்தா விரதம் இருந்திருக்கிறார். உனது எண்ணமானது நிறைவேறிவிட்டதா கௌரி?
இந்த நீரை அருந்துவாயாக. எனது விரதத்தை பெரிதாக கூறி என்னை மிகவும் உயர்ந்த இடத்தில் அமர்த்தி விட்டீர்கள் மகாதேவா. மற்றவர்களிடம் அதை மறைக்கலாம், என்னிடம் அது நடக்காது. இன்று அதிகாலையிலிருந்து தாங்களும் நீர் அருந்தவில்லையே மகாதேவா. நவதுர்கைகளை பற்றியும் நான் கற்றுக்கொண்டேன் தந்தையே. இனி நான் வேற ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமா தந்தையே? அதை பற்றி நீ அறிவாய் அல்லவா? 9ற்கு பிறகு வருவது 10. நவதுர்கைகளின் கதைகளுக்கு பிறகு 10 மகா வித்யாக்களின் கதை. 10 மகா வித்யாவா? அது என்ன? உனது அன்னை நவதுர்கைகளின் வடிவங்களில் மட்டுமல்ல, அதே போன்று 10 மகா வித்யாக்களின் உருவமாகவும் இருக்கிறாள். அதில் முதல் மகா வித்யா காளி ஆவாள். ஆனால் மகாகாளியின் கதையைத்தான் நான் அறிவேனே தந்தையே. அவை யுகங்களாகும். அக்கதைகளை விரைவாக கேட்டறிவது சாத்தியமாகாது. காளியின் கதைகளில் சில அத்தியாயங்களையே நீ அறிவாய், பல கதைகளை அறிந்திருக்க மாட்டாய். இப்பொழுது எதை பற்றி கூறப் போகிறீர்கள்? காமாக்யா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உனது தாயின் இந்த ரூபத்திற்கான தேவை என்பது உருவாகிவிட்டது கார்த்திகேயா. மீண்டும் ஒரு கனவு, மீண்டும் ஒரு உணர்வு, மீண்டும் உருமாற வேண்டிய தேவை ஏற்பட்டது போன்ற ஒரு உணர்வு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கூறு நரகாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? தாங்கள் எதுவும் அருள வேண்டாம். தங்களுக்கு முன்பாகவே மும்முறை பிரம்மதேவரும் வந்துவிட்டார். ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை, ஏன் பிரம்மதேவருக்கும் நாராயணனுக்கும் என் மந்திரங்கள் புரியவில்லை என்று. நான் மகாதேவரை வேண்டி தவம் இருக்கிறேன் சுவாமி. பிரம்மதேவரும் மகாதேவரும் நானும் வேறு வேறல்ல. மும்மூர்த்திகளும் ஒருவருக்கொருவர் இணைந்தவர்களே. உனது ஆசை என்ன? நான் தன்னியனானேன். என்னை மதித்து தரிசனம் அளித்ததற்கு நன்றி நாராயணா.
ஆனால் நான் மகாதேவரை மட்டும் வேண்டி தவம் இருக்கிறேன் சுவாமி. எனக்கு மகாதேவர் மட்டும்தான் வரமளிக்க வேண்டும். நான் உனது எண்ணத்தை மதிக்கிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். வரத்தை பெறுகின்ற பொழுது உனது எல்லைகளை மட்டும் நினைவில் கொள். நீ தவம் புரிய ஆரம்பித்து காலங்கள் பல உருண்டோடிவிட்டன. இடைப்பட்ட காலத்தில் பிரபஞ்சத்தில் என்னென்னவோ நடந்துவிட்டது என்பதை உனக்கு நினைவில் கூற விரும்புகிறேன். ஆதலால் மகாதேவரிடம் நீ வரம் பெறுகின்ற பொழுது எச்சரிக்கையுடன் இரு. என்னவாயிற்று மகாதேவா? இன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? எனக்கு தெரியும், இம்முறையும் நான் கண்டது தங்களுக்கு தெரியும். ஆனால் இம்முறை என் மனதில் எந்த குழப்பமும் எந்த சந்தேகமும் இல்லை. பிறகு ஏன் என்னிடம் தாங்கள் மறைக்கிறீர்கள்? ஏன் கூற மறுக்கிறீர்கள்? கனவின் வாயிலாக ஏதேனும் ஒன்றை உனக்கு உணர்த்தத்தான் இயலும் கௌரி. அவ்வாறு நான் உணர்த்தியதை செயலாற்றுவாய். அதை நன்கறிவேன். இம்முறை ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டியது உனக்கானதாகும். அப்படியென்றால் அனைத்தையும் தாங்கள் அறிவீர்கள். ஒரு மரத்திலிருந்து நிச்சயம் கனி கிடைக்கும் என்பதை நான் அறிவேன். எவ்வாறு, எப்பொழுது, எங்கே, இதனை மகாகாளியே கண்டறிய வேண்டும். ஆனால் எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், சில நேரங்களில் நடக்கின்ற அனைத்தும் தங்களின் திருவிளையாடல் தானோ என்று தோன்றுகிறது. நாம் இருவருக்குமே இப்படிப்பட்ட கணவர்கள் தான் வாய்த்திருக்கிறார்கள். தாங்கள் இருவரும் அனைத்து திருவிளையாடல்களும் அறிந்தும் கூட மனைவிகளுக்கு எதுவும் எடுத்துரைப்பதில்லை. பெண்ணாக பிறந்தவள் இறைவியாக இருந்தாலும் இவை அனைத்தையும் கடந்தாக வேண்டும். நானும் லக்ஷ்மி தேவி கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் மகாதேவா. ஆனால் இம்முறை நடக்கப் போகின்றதை கடினமாகவே எதிர்கொண்டாக வேண்டும். மகாதேவரின் முறை இனிதான் வரப்போகின்றது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தாங்கள் கூற வருவது என்ன நாராயணா? மகாதேவரை யார் பரீட்சிக்கப் போகிறார்கள்? பிரம்மதேவா, தாங்களா? எதற்காக இப்படி சிந்தனையாக உள்ளீர்கள்? நான் முதன்முறையாக மும்மூர்த்திகள் இப்படி கவலையாக இருப்பதை பார்க்கிறேன். இந்த கவலைக்கு காரணம் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? பிரச்சனைதான். ஆனால் அதற்கான தீர்வு இல்லாமலா போய்விடும்? இம்முறை யார் நாராயணரே? நரகாசுரன். ஹிரண்யாட்சனின் புதல்வன் வருடக்கணக்கில் தவம் புரிகிறான். அவனது எண்ணம் ஒன்றுதான், தனி உலகை உருவாக்குவது. அங்கு அனைத்தும் இருக்கும், அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் அதை தவிர்த்த இடங்கள் நரகமாகிவிடும். நான் 3 முறை அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். நாராயணரும் இப்பொழுதுதான் சென்று வந்துள்ளார்.
ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கேட்பது ஒன்றுதான். மகாதேவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கும் வரை அவன் யாரிடமும் பேசுவதற்கு தயாராக இல்லையாம். அப்படியென்றால் சரி, நான் நரகாசுரனை சந்திக்கும் சமயம் நெருங்கிவிட்டது. என்னால் உங்களை தடுக்க இயலாது. ஏனெனில் நரகாசுரன் தங்கள் பக்தன். ஆனால் பக்தனுக்கு எப்பொழுது சக்தி பெரிதாக தெரிந்தாலும் அவன் துஷ்டனாக மாற அதிக காலமாகாது. இதை தாங்கள் அறிவீர்கள் தானே? அதனால் எச்சரிக்கையுடன் இருங்கள். வளர்ச்சியும் மாற்றமும் தாங்கள் அறியாதது அல்ல. இதில் அசுரர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாதேவா, தாங்கள் நிச்சயம் இங்கு வருவீர்கள் என அறிவேன். என் தவமும் வீணாகாது என்பதையும் அறிவேன். தங்களுடைய தரிசனத்தினால் எனது தவமும் பலித்து விட்டது மகாதேவா. கவலைப்படாதீர்கள் நாராயணா, அனைத்தையும் மகாதேவரே கவனித்துக் கொள்வார். ஆனால் காலமானது தவறுகள் மூலம் நிறைய கற்றுத்தருகிறது. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு மகாதேவர் நிச்சயம் எந்த தவறும் இழைக்க மாட்டார். தவறை காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் நிச்சயம் நான் கூறியபடி விரைவில் பிரசன்னமாகி நான் வரமளித்தால் பிறகு பரீட்சை அந்த அளவுக்கு கடினமாகிவிடும். எனது தவம் எனும் பரீட்சை வெற்றி அடைந்து விட்டது மகாதேவா. நரகாசுரா, வேண்டும் வரத்தை கேட்பதற்கு முன்பாக வரமளிக்க வந்த பிரம்மா மற்றும் நாராயணரை ஏன் திரும்ப அனுப்பினாய்? என்னால் மட்டுமே அளிக்க இயன்ற வரம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். ஏன் என்று அறிய வேண்டும். பிரம்மதேவரையும் நாராயணனையும் அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. நான் தங்களின் பக்தன் தான். மற்றவரிடம் இருந்து நான் வரத்தை பெற்றால் அது எனது தவத்திற்கு அவமானமாகும். தங்களை மகிழ்விக்க இயலாதவனாகி விடுவேனே. ஒருவரை மட்டும்தான் நேசிக்க முடியும். எனது நேசமோ மகாதேவரிடம் மட்டும்தான். அளித்த பதிலால் மகிழ்ச்சியுற்றேன். கூறு, என்ன வரம் வேண்டும் உனக்கு? கேள். அமரத்துவத்தை தங்களால் தர இயலாது மகாதேவா. அதனால் அதை நான் கேட்கப் போவதில்லை. தங்களால் எளிதாக தர முடிந்ததையே நான் தங்களிடம் கேட்கப் போகிறேன். எந்த அசுரர்களாலும் நான் அழியக்கூடாது. என் அனுமதியின்றி எவரும் என் உலகத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. மும்மூர்த்திகள் மற்றும் மகாகாளியின் தாக்குதலிலிருந்தும் நான் தப்பிக்க வேண்டும். இத்தனை வருடங்கள் தவத்தில் இருந்தும் கூட அவனுக்கு எப்படி தெரிய வந்தது மகாகாளி ஒருவர் உருவெடுத்திருக்கிறார் என்று?
சிந்திக்க வேண்டாம் மகாதேவா. நான் தவத்தில் இருந்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மகாகாளி உருவானதையும் நான் அறிவேன். தங்களின் மனைவி அவர். தங்களே தியானிக்கும் நான் மகாகாளி உருவானதை எப்படி அறியாமல் போவேன்? நான் சும்பன், நிசும்பன் மற்றும் இரத்த பீஜன் வரிசையில் இணைய விரும்பவில்லை மகாதேவா. தாங்களே கூடுங்கள். தாங்கள் இந்த வரத்தினை எனக்கு அருள்வீர்களா? உனது இந்த ஆசை நிறைவேறட்டும். அப்படியே ஆகட்டும். நெல்லுங்கள் மகாதேவா. இத்தனை வருடம் தவம் இருந்து இன்றுதான் தங்களை காண முடிந்தது. விரைவாக சென்று விடாதீர்கள். நான் இந்த நிகழ்வு எப்பொழுதும் என் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் நான் எனது புதல்வர்களுக்கும் கூறுவேன், நான் அந்த மகாதேவரையே என்னை தேடி வரவழைத்தேன் என்று, அவர் எனக்கு வரமும் அளித்தார் என்று. மகாதேவா, இதில் நான் என்ன தவறை இழைத்து விட்டேன்? மரணமில்லா வாழ்க்கையை இந்த தவத்தின் மூலம் நான் பெற்றுவிட்டேன். ஆனால் எனது புதல்வன் அவ்வாறு இல்லையே. பிறகு இவ்வரத்தினால் என்ன பயன்? என் புதல்வன் எனக்கு முன்பாக என் கண் முன்னரே இறந்து விடுவான். இல்லை மகாதேவா, அப்படி நடப்பதை என்னால் காண இயலாது. பிறகு வரம் எனக்கு சாபமாகிவிடும். என்ன வரம் வேண்டும் உனக்கு? எனக்கு மேலும் ஒரு சிறு வரம் வேண்டும் மகாதேவா. என்னுடைய வாரிசும் தோல்வி இல்லாதவனாக இருக்க வேண்டும். அவனும் மும்மூர்த்திகள் மற்றும் மகாகாளியின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வேண்டும். வருடக்கணக்கில் நான் தங்களுக்காக தவம் இருந்தேன். இந்த வரத்தை கூட இந்த பக்தனுக்கு அருள இயலாதா? தாங்களும் ஒரு தந்தை தான். ஒரு புதல்வன் மீதான ஒரு தந்தையின் அன்பை தங்களாலும் புரிந்து கொள்ள இயலும் மகாதேவா. உனது இந்த ஆசையும் நிறைவேறட்டும். அப்படியே ஆகட்டும். இனியும் ஒன்று உள்ளது மகாதேவா. தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், ஒரு பெண் இல்லாமல் ஆண் முழுமையற்றவனாவான். தாங்களும் மகாகாளி இன்றி முழுமையற்றவராவீர். பிறகு நான் ஒரு சாதாரண அசுரனாவேன். எனக்கு என்னை முழுமை அடைய வைக்கும் பெண் வேண்டும். அவள் எனக்கு வாழ வேண்டும் என்ற உந்துதலையும் தர வேண்டும். மேலும் நான் அவளுடன் முழு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அதனால் தாங்கள் எனக்கு 18,000 மனைவிகளை அடையும் வரத்தினையும் தர வேண்டும். தேவிகள், அப்சரசுகள் என நான் விரும்பும் பெண்களை நான் மணக்க வேண்டும் மகாதேவா. அப்பொழுதுதான் என் வரத்தினால் கிடைத்த நீண்ட ஆயுளை என்னால் அனுபவிக்க முடியும் மகாதேவா. கேட்கும் இவ்வரத்தையும் நான் அளிக்கிறேன். உனது ஆசை நிறைவேறட்டும். தாங்கள் உண்மையிலேயே மிகப்பெரியவர் மகாதேவா. தாங்கள் தங்கள் பக்தனின் 3 ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டீர்கள். எப்பொழுதும் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். நன்றி இறைவா. இந்த அசுரர்களை இப்படிதான் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். இப்படிதான் தவம் புரிவார்கள், பிறகு வரம் பெறுவார்கள். அதன் பிறகு அந்த வரத்தை சாபமாக்கி மனிதர்களிடமிருந்து தேவர்கள் வரை துன்பம் இழைப்பார்கள். நரகாசுரன் 1 அல்ல 3 வரங்களை பெற்றிருக்கிறான். நான் புறப்படும் சமயம் நெருங்கிவிட்டது நரகாசுரா. 3 வரங்களை பெற்ற பிறகும் ஏன் கவலையுற்று இருக்கிறாய் நரகாசுரா? மகாதேவா, தங்கள் மீதான பக்தி எனக்கு விரக்தியை ஏற்படுத்திவிட்டது. முக்திதான் இறுதி லட்சியமாகும். அதை நான் அறிவேன். அதனால் நான் கேட்பது, எப்பொழுது நானாக விரும்புகிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும். ததாஸ்து. மும்முறை பிரம்மதேவர் என்னை காண வந்தார். ஒரு முறை நாராயணனும், இறுதியாக தாங்கள். 5 முறை எனக்கு பரமேஸ்வரனின் தரிசனம் கிடைத்துவிட்டது. அதனால் 5 வரங்கள் எனக்கு வேண்டும். தாங்கள் எனக்கு அபேதானம் அளித்தீர்கள். 18,000 மனைவிகள் பெற ஆசீர்வதித்தீர்கள். எனது புதல்வனுக்கும் மரணமில்லா வாழ்க்கையை தந்தீர்கள். மரணத்திற்கான வரத்தையும் தந்தீர்கள். ஆனால் பொருளும் செல்வமும் இல்லை எனில் இத்தனை வரத்தினையும் பெற்று எனக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் இறுதியாக நான் கேட்பது என்னவென்றால், நான் உயிருடன் இருக்கும் வரை
பொருளுடன் இருக்க வேண்டும். என்னுடைய தந்திர சக்தியினால் செல்வம் எப்பொழுதும் எனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாராயணர் ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளார்? தாங்கள் தங்கள் பக்தனுக்கு பொருளை ஆளும் வரத்தினை தரமாட்டீர்களா மகாதேவா? அப்படியே ஆகட்டும். சகோதரரே, தாங்கள் இவ்வளவு கவலையுடன் இருந்து நான் இதுவரை கண்டதில்லையே. என்னவென்று கூறுங்கள். ஒன்றுமில்லை. மகாதேவர் கூறியதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வினை மற்றும் அதன் விளைவு, அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது, மும்மூர்த்திகளாலும் இயலாது. லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள். இனியும் அதிக காலம் இல்லை. அதிக காலம் இல்லையா? தாங்கள் கூற வருவது என்ன? நாம் செல்ல வேண்டும் தேவி. நான் அறிவேன் நாராயணா. மகாதேவர் நரகாசுரனுக்கு வரங்கள் அனைத்தையும் அளித்து விட்டார். இதனால் தான் தாங்கள் கவலையாக உள்ளீர்கள். மகாதேவர் கேட்ட வரங்களை அளிப்பவர் நாராயணா. இதை தாங்களும் அறிவீர்களே. பக்தர்களின் பிரார்த்தனையில் அவர் விரைவாகவே கரைந்து விடுவார். அதனால் தான் அவரை சிவபெருமான் என்கிறோம். இதற்காக தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தவறாக எதுவும் நடந்து விடாது. அப்படி தவறாக எது நடந்தாலும் நான் தங்களுடனே இருப்பேன். நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் லக்ஷ்மி. நரகாசுரன் பெற்ற வரத்தினால் நாம் எதையெல்லாமோ இழக்கப் போகிறோம். ஆனால் அதை நான் எவ்வாறு கூறுவேன்? கவலையுற்றிருக்கிறீர்கள். அதை நான் நன்கறிவேன். நடந்தவற்றின் பரிணாமம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் மகாதேவா. ஆனால் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். மீண்டும் நான் வந்துவிட்டேன். நரகாசுரா, நம்பவே முடியவில்லை. இன்று நீ எனக்கு முன்னால் நிற்கிறாய். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. என் புதல்வன் என்று என் கண் முன்னால்.
வா மகனே. ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? வா, உனக்காக அனைவரும் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இத்தனை நாட்களாக தவம் புரிந்தது மீண்டும் என்னுடைய நாட்டினை அடைவதற்காக அல்ல. அது என்றும் என்னுடையதே. மகாதேவரிடம் இருந்து பெற்ற வரத்தினால் நான் பெரிய பெரிய காரியங்களை அடைய வேண்டும். அது என்ன பெரிய காரியங்கள் நரகாசுரா? அந்த மகாதேவர் உண்மையிலே ஒரு ஏமாளிதான். அவர் ஒன்றல்ல 5 வரங்களை எனக்கு தந்தருளியுள்ளார். வரம் என்பது சக்தியாகும் புதல்வா. சக்தியானது பொறுப்பை அளிக்கிறது. நாம் சக்தியின் மயக்கத்தில் தீங்கு எதுவும் இழைக்கக்கூடாது. பிறகு உனக்கு உயிர் தப்பும் வாய்ப்பும் கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே தீர்மானித்துக் கொள்கிறேன், தாங்கள் அல்ல. முதலில் நான் அவளை அடைய வேண்டும். அவளை மட்டும் அடைந்து விட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனக்கு அடிமையாகிவிடும். லக்ஷ்மி, நான் லக்ஷ்மி தேவியை அடைந்தாக வேண்டும். நான் நிச்சயமாக அறிவேன். மற்ற அசுரர்களைப் போல இவனும் தன்னுடைய வரத்தை தவறாகத்தான் பயன்படுத்துவான். அவன் விபரீதத்தை விளைவிக்கும் மரமாக மாறும் முன்பாக நாம் அவனை வெட்டி எறிய வேண்டும். வினைக்கு முன்பாகவே விபரீதத்தை உணர இயலும். ஆனால் வினைக்கு முன்பாக தண்டனை அளிப்பது சாத்தியமாகாது. ஆனால் ஏன் காத்திருக்கிறீர்கள்? என்ன நிகழப் போகிறது என்று நாம் தான் அறிவோமே. ஒவ்வொரு முறையும் இவ்வாறுதானே நடக்கின்றது. சும்பன், நிசும்பன், ரத்தபிஷ், மகிஷாசுரன் முதலில் பக்தியின் மூலம் வரத்தை பெற்று அதன் பிறகு அந்த வரத்தை தவறான வழியில் பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களின் வரத்தை முறியடிக்கும் வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் தந்தையே? ஒவ்வொரு முறையும் நாம் ஏன் இதையே செய்கிறோம்? இந்த அசுர துஷ்டர்களை எல்லாம் நாம் முன்பே அழித்து விடலாமே. நீ கூறுவது போல் நாம் அனைவரும் செயலாற்றினால் பிறகு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வேற்றுமை என்பது இருக்காது. தேவர்கள் அனைவருக்கும் உதாரண புருஷர்களாக விளங்க வேண்டும். அது என்ன உதாரணம் தந்தையே? கூறுகிறேன். பெற்ற வரத்தின் விளைவு என்பது கேடு உருவாக்கும் என்றால் அதன் முடிவு எவ்வாறு சுபமாக இருக்க இயலும்? என்னுடைய தந்திர சக்தியால் நான் முதலில் ஸ்ரீதேவியை, அதாவது தேவி லக்ஷ்மி எனது வசமாக்கப் போகிறேன். அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மொத்த செல்வமும் எனது வசமாக போகிறது, என்னுடையதாக போகிறது. வரமளிப்பது நம் கடமையாகும். அளித்த வரத்தினால் தீமைகள் விளையும் என்றால் அதை அழிப்பதும் நம் கடமை.